என்ன செய்யறேன்னு தானே பாக்குறீங்க, லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம அனைவருக்கு இந்த லெட்டர் எழுதுற பழக்கமே இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம எல்லாவற்றையும் போன் வாயிலாகவே நம்ம பரிமாறிக்கொள்கிறோம். ஆனா அந்த நாட்கள்ல உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு நம்முடைய காரியங்களை நம்ம கடிதத்தின் வாயிலாக தான் தெரியப்படுத்துவோம். இந்த கடிதம் எப்பொழுது முழுமை பெறுகிறது அப்படின்னு சொன்னா டூ அட்ரஸ் சரியா எழுதணும். டூ அட்ரஸ் சரியா எழுதுற பட்சத்தை தான் அது சரியான உரிய இடத்துல போய் சேரும். உள்ளுக்குள்ளாக நம்ம வேதனைகளா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், மகிழ்ச்சி, எதை வேணுமானாலும் பக்கம் பக்கமா எழுதலாம். ஆனா டூ அட்ரஸ் சரியா எழுதுனா அது போய் சேரவே சேராது. சேரலங்கிறது எப்படி தெரிந்து கொள்வோம்? ஃப்ரம் அட்ரஸ் சரியா எழுதினோம்னா அது திரும்பமாக நம்ம இடத்திலேயே வந்து சேர்ந்து விடும். அப்போ ஒரு கடிதம் எப்போ முழுமை பெறுதுன்னா அதுல டூ அட்ரஸும் ஃப்ரம் அட்ரஸும் சரியா எழுதும் போதுதான். உள்ளுக்குள்ளாக 1000 காரியங்கள் எழுதலாம். ஆனா இது ரெண்டும் தவறுகிற பட்சத்துல அந்த கடிதத்துக்கு ஒரு முழுமை இல்லை என்று சொல்லி பார்க்கும். அதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் என்கிற கடிதத்தை ஆண்டவருக்கு எழுதி கொண்டே இருக்கிறோம். டூ அட்ரஸ் சரியா எழுதுறோமா, அதே போல ஃப்ரம் அட்ரஸும் சரியா இருக்குதா? இது ரெண்டும் சரியா இருந்தா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவு பெறும் என்று சொல்லி பார்க்கிறோம். டூ அட்ரஸா அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்கத்துல உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தை பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லி. அப்படியானால் என்ன, ஒவ்வொரு நாளும் நீ உண்மையாக 100% முழுமையாக உன்னை வெளிப்படுத்தி நீ ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு நான் பலன் தருவேன் என்று சொல்லுகிறார். வாயில பார்த்தோம்னா நம்ம எல்லா காரியங்களும் சொல்லுவோம், பாரம் என்ன வேணா, வாய் நிறைய நேரம் அது வாட்டுக்கு ஜெபிக்கும். ஆனா இருதயத்துக்குள்ள இருக்கிற அக்கிரமம், பொல்லாத காரியங்கள், பாவம் எதுவுமே மாற்றம் இருந்திருக்காது. ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கடிதம் ஆண்டவரத்துல ஒரு நாளும் போய் சேர போவதே கிடையாது. அப்படியானால் என்ன, இன்றைக்கு 2 மனிதர்கள் ஜெபிக்க போனாங்க. பரிசை நின்று பக்கம் பக்கமா அவன் இவன் அவன் சொல்லிட்டு எல்லாவற்றையும் எழுதி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் ஆயக்காரன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியில, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவன் அல்ல இவன் என்று சொல்லி, அவனுடைய கடிதத்தை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இவன் கடிதத்தை நான் அக்செப்ட் பண்ணேன் என்று சொல்லி ஆயக்காரனுடைய கடிதத்தை அக்செப்ட் பண்ணாராம். சரியா எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேரும். அதே போல உடனே உங்களுக்கு சீக்கிரம் பதிலும் வந்து சேரும். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதிலை பெற்றுக்கொள்ளுங்க.